Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. April 1st, 2026 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷிப் இந்த ஷிப்ல முதல்ல ஒருத்தர் மர்மமான முறையில பயங்கரமா மூச்சு வாச்சு வராம ஒரு மாதிரி பயங்கரமா கஷ்டப்படுறாரு. கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. இறந்து போன இவரை தொடர்ந்து இவரோட மனைவிக்கும் அதே மாதிரி சிம்டம்ஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. மூச்சு பேச்சே கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் இறந்து போயிடுறாங்க. மூணாவதா இதே ஷிப்ல இன்னொருத்தங்க இறந்து போறாங்க. இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல. உலகத்துல இருக்க மிகப்பெரிய பணக்காரங்கள்ல முக்கியமான ஆட்கள். ஏன்னு நான் சொல்றேன், இவங்க எல்லாம் ஒரு ஷிப்ல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றேன்ல. இந்த ஷிப்பே பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி ஷிப். இந்த லக்ஸுரி ஷிப் உலகத்துல யாருமே போக முடியாம இருக்கக்கூடிய அண்டார்டிகா மாதிரி பனி பகுதிகளுக்கு நடுவுல போய் அங்க இருக்கிற பென்குயின்ஸை வாட்ச் பண்றதுக்கு கிளம்பி போகக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிப்ல போகக்கூடியவங்க மர்மமான முறையில ஒருத்தங்க இறந்து போறதும், அவங்க போயிட்டு வர்றப்போ அவங்க போற ஐலாண்ட் ரொம்ப கடலுக்கு நடுவுல ரொம்ப கம்மியான ஆட்கள், ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற மாதிரி ஐலாண்ட்லாம் இருக்குல்ல, அவங்க அங்கெல்லாம் போய் கால் வைக்கிறாங்க. கால் வச்ச இடத்துல எல்லாருக்குமே நோய் வர ஆரம்பிக்குது. என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்பதான் வேர்ல்டு லெவல்ல ஹெட்லைன்ஸ் பிரேக் ஆகுது. ஹண்டா வைரஸ். இந்த கப்பல் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல இதோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்திருக்குது. இந்த கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று கன்ஃபார்ம் ஆச்சு? ஹண்டா வைரஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட சிடிசி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துல பல கண்ட்ரீஸ் ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கிற இந்த ஹண்டா வைரஸ் உண்மையிலே என்னது, இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிஸ் பண்ணா கூட நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம 10 நிமிஷத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சூப்பரா டீடைல்டா வெல் ரிசர்ச்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற கண்டென்ட்டை யூடியூப் அல்கோரிதம் கரெக்டா உங்ககிட்ட சேர்க்கும். எனிவே இந்த ஹண்டா வைரஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே கோவிடோட வடு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. கொரோனா வைரஸ் ஒரு சாதாரண வைரஸ் கிடையாது. நம்ம மொத்த உலகத்தையே வீட்டுக்குள்ள உட்கார வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வச்சு பல பேரோட உயிரை பறிச்ச ஒரு வைரஸ் நம்ம மெமரியில ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோவிட் ரொம்ப பெரிய பேசு பொருளா இருந்திருக்குது. 4 இயர்ஸ்ல மறுபடியும் இந்த ஹண்டா வைரஸ், அதுவும் கோவிடை விட ரொம்ப மார்டாலிட்டி, அதாவது இறந்து போகிறதுக்கான சான்ஸ் ஹையரா இருக்கக்கூடிய இந்த வைரஸ் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. பட் இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த கப்பல் என்னது, இதுல இருந்தவங்க எல்லாம் யாரு, எத்தனை கண்ட்ரில இருக்கிறவங்க இதுக்குள்ள இருந்தாங்க, இந்தியர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல. நம்ம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டு அங்கே வர ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1 அன்னைக்கு இந்த கப்பல் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இந்த கப்பலோட அவங்களோட கிளைமே என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஸுரி போலார் எக்ஸ்பீடிஷன் ஷிப், எம்வி ஹோண்டியஸ் அப்படிங்கறது இதோட பேரு. அதாவது லக்ஸுரி போலார் எக்ஸ்பீடிஷன் ஷிப். பனிப்பகுதிகளை இந்த போலார் எக்ஸ்பிரஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த அண்டார்டிகாவை போய் பார்க்கக்கூடியது தான் இந்த கப்பலோட நோக்கமே. அண்டார்டிகா மட்டும் கிடையாது, போற வழியில நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஐலாண்ட்ஸ் லைக் என்ன சொல்ல, ட்ரிஸ்டான் டி குன்ஹா, செயின்ட் ஹெலனா, சவுத் ஜார்ஜியா, இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் மனிதர்கள் இன்னைக்கு 2026 சொல்றேன், இந்த ஐலாண்டுக்கெல்லாம் ஏர்போர்ட் கூட கிடையாது. கப்பல்ல மட்டும் தான் இந்த ஐலாண்டுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அந்த ஐலாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் மட்டும் இருக்காங்க, ஒரு 200 பேர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்ட்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்குது. இந்தியா பிடிச்சாங்க, இந்தியா மறுபடியும் அவங்க வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஆனா இவங்க இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் கடல்ல போயிட்டு வரப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச ஐலாண்ட்ஸ்ல இன்னும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் அண்டார்டிகாவை சுத்தி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன ஐலாண்ட். இந்த ஐலாண்டோட சைஸே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ஒரு ஏரியாவை விட சின்னதா இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு கிராமத்தை விட சின்ன சைஸ்ல தான் மொத்த ஐலாண்டே இருக்கும். இந்த மாதிரி ஐலாண்ட்ஸும் மெயினா அண்டார்டிகாவும் பார்த்துட்டு வர்றதுதான் இந்த லக்ஸுரி ஷிப்போட நோக்கம். இந்த லக்ஸுரி ஷிப்புக்குள்ள பாத்தீங்கன்னா 147 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, க்ரூவையும் சேர்த்து. ஓகேவா? இதுல இருக்கிறவங்களோட கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்னு பாத்தீங்கன்னா 23 நேஷனாலிட்டிஸ். உலகத்துல இருக்கக்கூடிய 23 வித்தியாசமான கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாரும் அர்ஜென்டினாக்கு அர்ஜென்டினா சவுத் அமெரிக்கால அங்க இருந்து அப்படியே அண்டார்டிகா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு யூரோப்புக்கு போய் சேர போறாங்க. இதுதான் இவங்களோட ஸ்கெட்ச். ஓகேவா? இவங்க இந்த லக்ஸுரி ஷிப்புங்கிறதுனால உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பஃபே, பயங்கரமா பாத்துக்கிறதுக்கு க்ரூ 22 பேர் வெறும் 100 பேரை பாத்துக்கிறதுக்கு மட்டுமே உள்ளுக்குள்ள இருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, 4 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் எல்லாமே வச்சுட்டு ஒரு லக்ஸுரி ஷிப் கரெக்டா ஏப்ரல் 1 அன்னைக்கு புறப்படுது. ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு டச் பேசஞ்சர், ஓகேவா, அவரோட பேர் அவர் பேஷண்ட் ஜீரோ அப்படிங்கிறாங்க, பேர்லாம் விட்டுறலாம். பேஷண்ட் ஜீரோ இவர் தான் முதல் ஆள். இவர்கிட்ட இருந்து தான் எல்லா பரவலும் ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரு 69 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட 70 வயசு நபர். இவரும் இவரோட மனைவியும் இந்த கப்பல்ல, இந்த லக்ஸுரி கப்பல்ல வரக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க. இவங்க இந்த கப்பல்ல இருக்கப்போ கப்பல் எடுத்து 5 நாள் கழிச்சு ஏப்ரல் 1 கப்பல் கிளம்புது. ஏப்ரல் 6 அன்னைக்கு இவங்க கடல்ல, சவுத் அட்லாண்டிக் கடல்ல போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை, இரும ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமா மூச்சு திணறல் ஏற்படுது. அங்க இருக்கிற லோக்கல் டாக்டர்ஸ், கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் 1-2 பேர் செக் பண்ணிட்டு இது நார்மல் தாங்க அப்படின்றாங்க. ஷிப் கேப்டன் டிக்ளேர் பண்ணிடுறாரு இது ரொம்ப நார்மலான கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏப்ரல் 11 அன்னைக்கு அதுல இருந்து இன்னொரு 5 நாள் கழிச்சு,
அதாவது ட்ரிப் ஆரம்பிச்சு 10 நாள்ல ஓகேவா ஏப்ரல் 11 அன்னைக்கு எக்ஸாக்ட்டா 10 டேஸ்ல அந்த பேஷண்ட் ஜீரோ இருக்கார்ல பயங்கரமா மூச்சு திணறல் ஏற்பட்டு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சுட்டு அவரால வந்து கொஞ்சம் கூட தன்னை வந்து ஹோல்டு பண்ண முடியாம கிராஷ் ஆகி கீழே விழுகிறாரு. விழுந்தவர் அங்கே இறந்து போறாரு. ஷிப்போட கேப்டன் வந்து இது நார்மல் டெத் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கண்டுக்காம போயிடுறாங்க. ஏப்ரல் 13th 15th அன்னைக்கு ட்ரிஸ்டான் டா குன்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்ட் ஓகேவா இந்த ஐலாண்டுக்கு இந்த கப்பல் போய் நிக்குது. நான் சொன்ன மாதிரி அட்லாண்டிக் அண்டார்டிகா எல்லாத்தையும் பார்த்துட்டு போறப்போ இந்த ஐலாண்டுக்கும் போறாங்க ஓகேவா. இது வந்து பிரிட்டிஷர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. வெள்ளக்காரங்க உலகத்தோட மறுபக்கத்துல இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்தமான் நிக்கோபார் இந்தியாவோட ஒரு அங்கம் கரெக்ட். அந்த மாதிரி இந்த ஐலாண்ட் அண்டார்டிகா கிட்ட இருந்தாலும் இது வந்து பிரிட்டிஷர்ஸ் யுனைடெட் கிங்டம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. சோ அவங்க வந்து இமிகிரேஷன்லாம் அந்த ஐலாண்டுக்கும் இருக்குது. இந்த சின்ன அந்த ஐலாண்டே பாத்தீங்கன்னா மொத்தமே 200 பீப்புள் தான் இருக்காங்க ஓகேவா. இது என்னைக்கு நடக்குது ஏப்ரல் 13 15 இந்த கப்பல் போய் நிக்குது. உள்ளுக்குள்ள ஒருத்தர் இறந்து அவரோட உடல் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அவரோட மனைவி வந்து அந்த ஷிப்ல இருக்காங்க. சோ அவர் இறந்து போய் ஒரு 3 நாள் கழிச்சு போய் நிக்கக்கூடிய இடம் தான் இந்த ட்ரிஸ்டான் டா குன்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல இந்த கப்பல் போய் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீடிஷன் தான் இவங்களோட வேலையே என்ன ஒருத்தன் கூடங்கிறவங்க இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இது ரொம்ப லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிப்ங்கிறதுனால இந்த ட்ரிப் எப்பவும் போல கண்டினியூ ஆகுது. இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எல்லாரும் ஐலாண்டுக்குள்ள இறங்கி போறாங்க. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய 100+ பேசஞ்சர்ஸ் வந்து ஐலாண்டுக்குள்ள இறங்கி போறாங்க. ஐலாண்ட்ல இருக்கிறவங்க இமிகிரேஷனுக்கு சைன் பண்றது யார் என்னன்னு கேட்கறதுக்கு ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க இந்த கப்பலுக்குள்ள வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ திரும்பி பார்க்கறப்போ ஹண்டா வைரஸ் உள்ளுக்குள்ள பரவிட்டு இருக்குன்னு. ஆனா அப்போ அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. சோ எல்லாருமே உள்ளுக்குள்ள சுத்தி பார்க்கறாங்க. பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கப்பல்ல ஏறிடுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து எப்பவும் போல இங்க எல்லா ஷிப் எல்லாரையும் இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஐலாண்ட்ல மொத்தமே இருக்கிறது எத்தனை பேர் 200 பேர். ரொம்ப சின்ன ஐலாண்டு. எல்லாருமே ஒண்ணு கிட்ட ஒருத்தங்க இருந்துதான் ஆகணும். மொத்தமே 200 பேர் இருக்கிற ஐலாண்ட் எவ்வளவு சின்னதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ இது முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24th ஓகேவா அதுக்கும் 10 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ட்ரிப் ஆரம்பிச்சு 23-25 டேஸ் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஹெலனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு போய் நிக்கிறாங்க இந்த ஷிப். இந்த ஷிப்ல இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்க உள்ளுக்குள்ள இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல ஒரு 69 year old man. அவர் கூடவே அவரோட மனைவி அவங்களுக்குமே வந்து பயங்கரமா சிக்காயிடுறாங்க ஓகேவா. அவங்க வந்து எல்லாரும் கப்பலுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க துக்கத்துல வந்து பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபீவர் வந்துருச்சு. அதனால இருமல் வருது. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கும் ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்குது. அவங்களும் வந்து அங்க போறாங்க. கப்பல்ல இருந்துகிட்டு 2 பேரையும் வந்து என்ன பண்ண அந்த உடல் இறந்து போனவங்களோட உடலையும் இவங்க மனைவி 2 பேருமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு ஏர்லிஃப்ட் பண்றாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து அவங்களை கூப்பிட்டு போய் இந்த ஐலாண்ட்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரி அதுதான். அங்க கூப்பிட்டு போய் டிராப் பண்ணிடுறாங்க. அங்க டிராப் பண்ணி ஏப்ரல் 26th அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் டிராப் பண்ணோம்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த விடோவை ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. விடோ வந்து அவர் எல்லாம் பணக்காரங்க. அவங்களையும் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணவொன்னே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இறந்து போயிடுறாங்க. சோ இந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுல இருந்து கப்பலுக்குள்ள ஹஸ்பண்டும் கப்பலை விட்டு இறங்கினவொன்னே அவங்க மனைவியும் ஹண்டா வைரஸ் பாதிப்புனால இறந்து போயிருக்காங்க. ஆனா இது இன்னும் உள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஸ்லோலி இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷிப்புக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பயங்கரமா இருமல் டயேரியா பயங்கரமா பாத்தீங்கன்னா மூச்சு பிரச்சனை எல்லாருக்குமே கப்பலுக்குள்ள ஏற்பட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. அப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற லேப்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட 2 பேர் இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேருமே இறந்துட்டாங்க ஓகேவா. அவங்க 2 பேரோட பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே உடல் இப்போ இருக்குல்ல. சோ சவுத் ஆப்பிரிக்கால டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கறப்போ கன்ஃபார்ம் பண்ணப்படுறது ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது வந்து அங்க கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அண்ட் சாதாரண ஹண்டா வைரஸ் கிடையாது. ஹண்டா வைரஸ்லயே வந்து ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஹண்டா வைரஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து ஹண்டா வைரஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஹண்டா வைரஸ் வந்து பல வருஷமா நம்ம மனிதர்களுக்குள்ள இருக்குது. இது எங்கேருந்து மெயினாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எலி சவுத் அமெரிக்காவில் இது ரொம்ப காமனான விஷயம். நம்ம ஏஷியாவில் இல்லை சவுத் அமெரிக்காவில் உலகத்தோட மறுபக்கத்தில் அங்கேருந்து தான் இந்த கப்பல் முதல்ல புறப்பட்டுச்சு ஓகேவா. ஸோ சவுத் அமெரிக்காவில் ஹண்டா வைரஸ்ங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி பல வருஷம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஓகேவா. இந்த ஹண்டா வைரஸை பற்றி இந்த பாஸ்ட் ஒரு கதை சொல்லணும்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 2018 டயத்துல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வைல்டு மஷ்ரூம் இருக்குல்ல அதை பிக் பண்ண போற ஒருத்தங்க வந்து முதல்ல ஹண்டா வைரஸ்னால இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு நடுவுல பாதிக்கப்படுறாங்க ஓகேவா. இந்த கம்யூனிட்டி எப்படிப்பட்ட கம்யூனிட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இந்த வைல்டு மஷ்ரூம் இருக்கக்கூடிய கிராமிய மக்கள். அங்க ஒருத்தங்களுக்கு வந்து இந்த எலியோட எச்சம் பட்ட ஒரு மஷ்ரூமை ஒருத்தங்க பிளக் பண்ணி எப்பவும் போல விவசாயம் பண்ணிட்டு போறப்போ அவங்களுக்கு அந்த எலி கிட்ட இருந்து இவங்களுக்கு அந்த ஹண்டா வைரஸ் ஜம்ப் ஆகுது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவிட்லயே நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு கரெக்ட்டா. நிறைய வேற ஓமிக்ரான் அதெல்லாம் சொல்லிட்டே போனாங்க கரெக்ட்டா. இது அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் மட்டும் தான் மனிதர்களுக்குள்ள மேன் டு மேன்
ஸ்ப்ரெட் ஆகும். மத்த ஹண்டா வைரஸ் வந்து எலியில இருந்து மனுஷனுக்கு வரலாம். ஆனா மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு போகாது. அது இங்கே போயிடும். ஆனா இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் ஹண்டா வைரஸ் இருக்குல்ல, ஆண்டஸ் ஸ்ட்ரெயின்ங்கிறது மட்டும் தான் மனிதர்களுக்குள்ளே என்கிட்ட இருந்து உங்களுக்கு வரலாம், உங்ககிட்ட இருந்து உங்க அப்பா அம்மாக்கு வரலாம், அவங்க கிட்ட இருந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு போகலாம், அவங்க கிட்ட இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க ஆஃபீஸ், அவங்க ஸ்கூல், அவங்க போயிட்டு வரக்கூடிய தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஹண்டா வைரஸ் நான் சொன்ன மாதிரி அந்த வைல்ட் மஷ்ரூம் பிளக் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல் அதை நார்மலா ட்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாரு. பர்த்டே பார்ட்டில உட்கார்ந்துட்டு இருந்த 5 பேருக்கும் பரப்பி விட்டுறாரு. அதுல வந்து அவங்க இன்னும் நிறைய பேர் ஊருக்குள்ளே சுத்துற 2-3 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய பேருக்கு ஊருக்குள்ள பரப்பி விட்டுறாங்க. அதுல ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்க வீட்டுக்கு வந்த நிறைய பேருக்கு ஹண்டா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆன ஒரு டைம் 2018. பட் வேகமா ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு செக்லூடட் கம்யூனிட்டினா லாக் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம கமிங் பேக் டு கரண்ட் ஸ்டோரி. ஹண்டா வைரஸ்னால எத்தனை பேர் இறந்திருக்காங்க? 2 பேர். ஹண்டா வைரஸ் நம்ம உலகத்துல காமனா இருந்த ஒரு விஷயம் தான். அதான் காமனானா முதல்ல இருந்த விஷயம் தான். புதுசா இப்போ வந்த ஒரு வைரஸ். கோவிட் மாதிரி புதுசாவோ இப்படி அப்படி கிடையாது. ஹண்டா வைரஸ் வந்து பல வருஷமா இருக்கிறது தான். ஹியூமன்ஸ்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறது தான். கோவிட் வந்து ஹியூமன்ஸ்குள்ள இப்பதான் பெருசா பார்க்கறோம்லாம் பேசணும். பட் இது அப்படி கிடையாது. ஹியூமன்ஸ்குள்ளேயே இருந்தது தான். ஆனால் முதல்ல ஒரு ஷிப்புக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணப்படுறது. இந்த ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ஷிப்ல வந்து அதுவும் பெரிய பணக்காரங்க 23 கண்ட்ரில இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறப்போ ஸ்ப்ரெட் ஆகுறது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷிப்புக்குள்ள இருக்கிறப்போ அத்தனை பேருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி கேள்விகள் தான் இதுல அதிகமா இருக்குது. சோ இப்போ நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹண்டா வைரஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ ஹண்டா வைரஸ் ஒரு கொடிய வைரஸ். நிறைய பேருக்கு பரவுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மார்டாலிட்டி வந்து 38%. 10 பேருக்கு வந்துச்சுன்னா அதுல 4 பேர் இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு கொடிய வைரஸ் இது பரவுது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்புக்குள்ள வந்து ஒரு ஜெர்மன் ஃபீமேல் பாசஞ்சர் அவங்களும் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டுறாங்க. மே 2 அன்னைக்கு இந்த மாசம். ஓகேவா? அந்த ஜெர்மன் பாசஞ்சர் வந்து இறந்தும் போயிடுறாங்க ஷிப்புக்குள்ள. சோ இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல் வந்து அப்போ ஹண்டா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கப்பல் வந்து சவுத் ஆப்பிரிக்கால மனைவியவும் அவங்க ஹஸ்பண்டோட உடலையும் இறக்கி விட்டு அது போயிடுச்சு. அவங்க மனைவி அங்க இறந்து போயிடுறாங்க. கப்பல் மறுபடியும் மிதந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஜெர்மன் பொண்ணுக்கு அதே மாதிரி பிரச்சனை வந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போ லேப் ரிப்போர்ட்டும் வந்துருது ஹண்டா வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கப்பல் வந்து நடுக்கடல்ல இருக்குது. நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து உடனே கப்பல் சொல்றாங்க, ஓகே நாங்க வந்து போர்ட் பண்றோம், நாங்க டாக் பண்றோம், உங்க ஊருக்கு வரோம், உங்க ஊர்ல இருந்து நாங்க எங்க ஊருக்கு கிளம்பி போறோங்கிறப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து விடமாட்டோம் நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி எங்க நாட்டுல பல பிரச்சனை இருக்குது, புதுசா ஒரு வைரஸை வேற கொண்டு வராதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா நோன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல தான் ஸ்பெயின் முன் வந்து மனிதாபிமான அடிப்படையில் நாங்க உங்களுக்கு அலோவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து இங்க கப்பலை டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த லக்ஸுரி கப்பல் வந்து அங்க போய் டாக் பண்ணப்படுது. மே 6 அன்னைக்கு கேனரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பானிஷ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த தீவுல போய் இது இறங்குது. அங்க வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. கப்பலுக்குள்ள வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய ஷிப்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ஸ் வச்சு உலகத்துல அவங்க எந்தெந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரைவேட் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல எல்லாருமே பறந்து போறாங்க. எல்லாம் பணக்காரங்க. ஓகேவா? எல்லாம் அவங்க நாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரியுது. இப்ப எல்லாரையுமே வாட்ச்ல போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நடுவுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்குது. நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு ஐலாண்டுக்கு போனாங்க, ட்ரிஸ்டான் டா குன்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்ட்ல வந்து அவங்களும் ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஷிப்புக்குள்ள வந்தாங்கன்னு அதுல ஒருத்தர் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்படுறாரு. பயங்கரமா சிக் ஆகுறாரு. அந்த ஐலாண்ட்லயே பாத்தீங்கன்னா மொத்தம் 220 பேர் தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. இந்த நோய் வந்து பயங்கரமா லங்ஸை தாக்குங்கிறதுனால இதுக்கு வந்து மருந்து கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். ஹண்டா வைரஸ்க்கு மருந்து கிடையாது. ஆனா இது பயங்கரமா லங்ஸை தாக்குங்கிறதுனால உயிரை வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கிறதுக்கு முக்கியமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் நிறைய கொடுக்குறாங்க. ஆனா இதுவே ரிமோட்டான ஐலாண்டு, ஹெலிபேடோ பெருசா வந்து இது கூட கிடையாது. லேண்டிங் நடக்கிறதுக்கு இந்த பெருசா ஷிப் ரன்வே எதுவுமே கிடையாது. சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பயங்கர சிக்கா இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லா சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஐலாண்ட் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹண்டா வைரஸ்னு டிக்ளேர் ஆன உடனே ஒரு ஃளைட் அனுப்புறாங்க. இந்த ஃளைட்ல வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்டான அவங்களோட மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், ஆர்மில இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த டாக்டர் படத்துல காமிப்பாங்களே சிவகார்த்திகேயன், அவங்க ஒரு ஆர்மி பர்சன் ஆனா ஒரு டாக்டர், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃளைட்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃளைட் வந்து ஒரு மேசிவான ஃளைட். மிட்வேல இன்னொரு ஃளைட் வந்து அதுக்கு ரீஃபியூல் எல்லாம் பண்ணி விடுது. ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃளைட். ரொம்ப தூரம் உலகத்தோட மறுபக்கம் வேகமா வரணுங்கிறதுனால மிட் ஏர் ரீஃபியூலிங் வேற நடக்குது. அப்புறம் வந்து இந்த ஐலாண்டுக்கு மேல வந்துடுறாங்க. இது இந்த ட்ரிஸ்டான் டா குன்ஹா அண்டார்டிகா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரிமோட்டான ஐலாண்டு, ரன்வே கூட இல்லாத ஐலாண்ட். அப்ப ஃளைட் எப்படி இறங்கும்? அங்கே இருந்து பேரா டிராப் ஆறாங்க. இந்த டிராப் ஆவாங்கல மேல இருந்து பாராஷூட் போட்டு கீழே இறங்கி உள்ளுக்குள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூடவே வந்து 2.3 டன்ஸ் வொர்த் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு போறாங்க. சோ 2300 கிலோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஆக்சிஜன் உங்களுக்கு தேவையானதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஐலாண்ட்ல ஒரு மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டலே உருவாக்கிடுறாங்க அந்த ஒரு நபரை காப்பாத்துறதுக்கு. அவருக்கு அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
இன்னும் டைம் ஆகும், இமீடியட்டா வந்து அவரை ரெஸ்கியூ பண்ண முடியாது, ஏன்னா மறுபடியும் அவர் ஏர் லிஃப்ட் பண்ற கண்டிஷன்ல அவர் இல்ல, ஓகேவா. ஸோ அவருக்கு பயங்கரமா ஆக்சிஜன்லாம் கொடுத்து அவரை ஒரு சைடு, இதெல்லாம் எப்போ நடந்துட்டு இருக்குது, மே 8 அன்னைக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த கப்பலையும் வந்து அங்க இங்கன்னு சுத்தி எல்லாரையும் வேர்ல்டு ஃபுல்லா அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த கப்பல் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராட்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் டெஸ்டினேஷன். மே 18 அன்னைக்கு அங்க போய் நிக்குது. இப்போ அங்க போய் நிக்கிறப்ப நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷிப்புக்குள்ள யாருமே கிடையாது, ஷிப்புக்குள்ள க்ரூ மட்டும் தான் இருக்காங்க, ஓகேவா. மீதி இருக்க 25 க்ரூ அண்ட் 2 மெடிக்கல் ஸ்டாஃப், மீதி எல்லாருமே வந்து பேசஞ்சர்ஸ் தான். எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்க, நடுவுலயே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு இடத்துல அந்த ஸ்பெயின் ஐலாண்ட்ல எஸ்பெஷலி இருக்கிறப்ப அவங்க இங்க இருந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் போட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எல்லா ஊர்லயுமே அவங்கள வந்து 48 டேஸ் குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்குள்ள பரப்பி விட்டுறக்கூடாது, மீதி இருக்கிறவங்களுக்கு வந்துடக்கூடாது, அங்கங்க ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ கமிங் பேக் டு டாபிக், ராட்டர்டாம்ல இப்போ அந்த ஷிப் இன்னைக்கு காலையில தான் போய் சேர்ந்திருக்குது. இது மொத்த கதையும் வர்றதுக்கு தான் வெயிட் பண்றது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. இப்போ இங்க போய் நிக்கிறப்போ 11 டோட்டல் குளோபல் கேசஸ் வந்து கன்ஃபர்ம்டு. 11 கேசஸ் வேர்ல்டு ஃபுல்லா இப்போ ஹண்டா வைரஸ் இருக்கிறவங்க. அண்ட் அதுல வந்து இறந்து போனவங்க 3 பேர் நம்மளுக்கு தெரியும். இந்த ஷிப்புக்குள்ள இருக்கிறதுல 11 பேருக்கு இது இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ஷிப்போட க்ரூல இருப்பாங்களா, அவங்க யாருக்குமே இல்ல. இப்போ எப்படி இவங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அப்படின்னு கேக்குறப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கான்ஸ்பயர் பண்றாங்கன்னா, மேபி இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே பஃபேல சாப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த ஸ்பூன்ஸ் ஒழுங்கா கழுவலைனா ஒருத்தங்களோட சலைவா இன்னொருத்தங்களோட வாய்க்குள்ள போச்சுன்னா மேபி பரவி இருக்கலாம். ஆர் யாராவது பிசிக்கலா ஒருத்தங்களோட இன்னொருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா பரவி இருக்கலாம். பேசுறப்போ இருக்கக்கூடிய எச்சியில இருக்கிற டிராப்லெட்ஸ் இன்னொருத்தங்க மூஞ்சில பட்டுச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். கோவிடுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவிட் வந்து காத்துல பரவும், கரெக்டா, மைன்யூட்டா கூட வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஹண்டா வைரஸ் அந்த அளவுக்கு மைன்யூட்டா காத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஹண்டா வைரஸ் வந்து தெளிவா பாடியில லிக்விட்ஸ் மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆகும். எச்சி ஆர் இன்டர்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களால மட்டும் தான் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஹண்டா வைரஸ் வந்து கோவிட் அளவுக்கு பெருசா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது கிடையாது. ஆனா ஹண்டா வைரஸுக்காக வந்து ஒருத்தங்களுக்கு உலகத்தோட மறுபக்கத்துல இருந்து ஒரு பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் போய் பிக் பண்ணி ஆக்சிஜன் 2300 டன் குட்ஸை உள்ள போடுறதா இருக்கட்டும், ஏர் லிஃப்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய வேர்ல்டு லெவல் குளோபல் ஸ்டோரியா மாறிடுச்சு. டைட்டான் அப்படிங்கிற ஒரு சப்மரினை வச்சு வந்து உள்ள இருக்கிற டைட்டானிக்கை பார்க்கணும்னு போய் இறந்து போனாங்க. ஒரு அட்வென்ச்சர் டூரிசம். இதுவும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு அட்வென்ச்சர் டூரிசம் தான். அதுல நடந்த பிரச்சனைங்கிறதுனால தான் இவ்வளவு பெருசா பேசப்படுது. சவுத் அமெரிக்கால ஹண்டா வைரஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது, இப்போ இருக்குது, இனிமேலும் இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு குவிக் ஸ்ப்ரெட், டெத் இது நம்ம பார்த்தது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம். பட் வெரி சேஃப் டு சே எல்லாருமே பத்திரமா தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணி முதல்லயே க்ளோஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ பெருசா யாரும் பேனிக் ஆக வேணாம். அதை தாண்டி பேசிக் ஹைஜீன், நான் இதெல்லாம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிட்டது, என்னைக்குமே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஹைஜீன் நம்ம எங்க இருந்தாலும் வீட்டிலே இருந்தா கூட ஃபாலோ பண்ணிக்கிறது நம்மளோட உடலுக்கு நல்லது. அண்ட் நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும், வேர்ல்ட் லெவல்ல நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாலும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். இந்த மாதிரி அடுத்தடுத்த டாபிக் நீங்களும் என் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வேகமா 9, 10 அப்படின்னு அடிச்சு டைமண்ட் பட்டன் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நம்ம ஒன்னா சேர்ந்து அதை அன்ராப் பண்ணுவோம். ஸோ ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். I'll see you tomorrow. Love you all. Take care. நீங்க ஹண்டா வைரஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது செக் பண்ணிடலாமா, செக்னா முடிச்சிடலாமா, ஆர் ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இட் இஸ் டன். இட் இஸ் நாட் அ பிக் மேட்டர். நடந்திருக்கிறது பெரிய விஷயமே தவிர உலகம் ஃபுல்லா பேனிக் ஆகிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல, ஒரு பேசு பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. Cheers MGs.